அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தற்பெருமையும் ஆணவமும். இறைவன் நாடியதே நடக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்வா என்று அழைக்கப்பட்ட ஒட்டகம் ஒன்று இருந்தது. அது பந்தயத்தில் எவரும் அதை முந்த முடியாத அளவுக்கு விரைவாக ஓடக்கூடியதாக இருந்தது. அப்போது கிராமவாசி ஒருவர் 6 வயதுக்குட்பட்ட ஒட்டகம் ஒன்றின் மீது வந்தார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தை முந்திக் கொண்டது. இது முஸ்லிம்களுக்கு மனவேதனையை அளித்தது. இதை அறிந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகில் உயர்ந்து விடுகின்ற பொருள் எதுவாயினும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வருவதே அல்லாஹ்வின் நியதியாகும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2872. பெருமைக்காக செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படும் விருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வருபவர்கள் ஏழைகள் தடுக்கப்பட்டு மறுப்பவர்கள் செல்வர்கள் அழைக்கப்படும் மனவிருந்து வலிமா உணவே கெட்ட உணவாகும். விருந்து அழைப்பை ஏற்காதவர் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 2819. எனவே இனி வரும் காலங்களில் இந்த பெருமை எனும் பாவத்தில் இருந்து விடுபட்டு இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின் படி நடந்து மரணிக்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.